வெல்கம் டு ஜோ சமையல். நாங்கள் எங்கள் அத்தை வீட்டுக்கு லீவுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கள் அத்தை வந்து டிமார்ட் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த டிமார்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் செகண்ட் டைம் வரோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான மளிகை சாமான்லேருந்து எல்லாமே ஒரு இடத்துக்கு நம்ம வந்தால் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி எல்லா திங்ஸுமே இங்கே இருக்குது. அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கிட்ஸ் உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா அந்த ட்ராலி எடுத்துக்கிட்டு ஸோ வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸுமே ஆஃபர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த டிமார்ட்டோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஒன்றுத்துக்கு கூட ஆஃபரே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சிலதுக்கெலாம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ போட்டிருக்காங்க. சிலதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 55 எல்லாமே வந்து 20% ஆஃபர், 30% ஆஃபர், 50% ஆஃபர்னு சொல்லி எல்லா திங்ஸுக்குமே ஆஃபர் இருக்குது. ஸோ அண்ட் தென் நீங்கள் மதியான டைமில் போட்டிங்கன்னா கூட்டமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம பொறுமையாக பார்த்து எடுக்கலாம். இது வந்து கேஷ் நட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 500. ஸோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி வைஸும் வந்து இருக்குது, நிறைய பிராண்ட் வைஸும் இருக்குது. அண்ட் தென் இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, எம்ஆர்பி வந்து 110 ருபீஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ எல்லாமே வந்து நியூ ப்ராடக்ட். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கடலை பர்ஃபி சொல்லுவோம் இல்லையா, அதுலேயே நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஸோ காம்போ பேக் மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. நெய்லாம் கூட வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ போட்டிருந்தாங்க. அண்ட் தென் வந்து சரி மளிகை சாமான் ஃபஸ்ட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்திருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ரவை தான் எடுக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து ரவை பாத்திரம் எடுத்துருந்தாங்க. அண்ட் தென் கோதுமை மாவு, ஸோ எல்லாமே வந்து மளிகை சாமான் வந்து அவங்க பார்த்து எடுத்து வந்து போட்டிருந்தாங்க. எல்லாமே கடுகு, சீரகம் எல்லாமே ஆஃபர் இருந்துச்சு. இது வந்து பொட்டுக்கடலை பாருங்கள், எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக நல்ல குவாலிட்டியான ஒரு பொட்டுக்கடலை வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 32 ருபீஸ் தான் போட்டிருக்கு. ஐ திங்க் 200 கிராம்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், 200 கிராம். ஸோ எம்ஆர்பி வந்து 45, ஆனால் வந்து 32 ருபீஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் தென் நாங்கள் கிட்ஸுக்கு வந்து இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷ்னரி ஷாப்பு, அதாவது ஸ்டேஷ்னரி சைடு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த பஸ் பாக்ஸ் மாதிரி கலராக வந்து வச்சுருந்தாங்க. எங்களுக்கு வந்து 4 கிட்ஸ் இருக்கிறதுனால 4 பஸ்ஸு, 4 பாக்ஸு, அண்ட் தென் பார்த்திங்கன்னா 4 புக்கு, 4 நோட் எல்லாமே 4 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 4 கிட்ஸ் இருக்கிறதுனால எல்லாமே 4 எடுக்க வேண்டியதாக இருக்குது. என்னோட பசங்க 2 பேர், அப்புறம் என்னோட சிஸ்டரோட பசங்க 2 பேர். ஸோ அதனால் அதுக்கப்புறம் சரி வாட்டர் பாட்டில் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான் இருக்குது. ஆல்ரெடி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு. ஸ்கூலில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க பிளாஸ்டிக்லாம் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் சரி ஓகே பிளாஸ்டிக் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு சில்வர் வாட்டர் பாட்டில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வேறு செக்ஷன் வந்துட்டோம். அதுக்குள்ளே இந்த செராமிக் சர்விங் பவுல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ், நல்ல குவாலிட்டியாகவும் சூப்பராக, நல்ல வெரைட்டி சூப்பராக இருந்துச்சு. கையோட டிஃபன் பாக்ஸும் பார்த்துலான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆனால் அதை வந்து செட் ஆகலை. சரி வேறு செக்ஷன் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்கும்போது இந்த வாட்டர் பாட்டில் வந்து கண்ணில் தென்பட்டுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மூடி வந்து இருக்குது, அதாவது க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஸோ சின்ன பையனுக்கு இந்த மாதிரி வாங்கினா ஈஸியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து வாங்கினேன். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு நான் என்னென்ன வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன், என்னென்ன டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் தென் வந்து மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து போயிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சுருக்காங்க. அதாவது பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி டிஷர்ட்ஸு, நைட் சூட்டு, அந்த மாதிரி இன்னர் வியர் எல்லாமே வந்து கிட்ஸ்க்கும் இருக்குது. அண்ட் தென் உமனுக்கும் இருக்குது. ஸோ நான் ட்ரெஸ் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை இப்போதைக்கு. அதனால் என்னோட சின்ன பையன், குட்டி பையனுக்கு செப்பல் வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் வந்து செப்பல் ஷாப்புக்கு வந்து போயிட்டோம். செப்பல் ஷாப் இல்லை, அந்த செப்பல் இருக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இவருக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லிப்பர் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ இதுதான் அவருக்கு வாங்கின ஸ்லிப்பர். அவருக்கு பிடிச்ச மாதிரி அவரே வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா பில் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ பில் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் வந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:15 அந்த 12:30 இருக்கும், அந்த மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ அங்கே ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours தான் ஆச்சு எங்களுக்கு எல்லாமே எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் போனீங்க அப்படின்னா காலியாக இருக்கும், உங்களுக்கு எடுத்து பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பில்லு போடுறதுக்கும் உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் போங்க. ஸோ மளிகை சாமான் நான் வாங்கினதெல்லாம் பாருங்கள், அப்படியே வந்து நான் இதுதான் இந்த மளிகை சாமான் தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அணில் சேமியா, அண்ட் தென் இது ரவை, உடச்சக்கடலை, கோதுமை மாவு, அதுக்கப்புறம் பெருங்காயம், அப்புறம் இட்லி அரிசி, அந்த மாதிரி இந்த திங்ஸ் எல்லாமே வாங்கினாங்க. ஸோ வாங்கும்போது அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். அண்ட் இது வந்து இட்லி பொடி, அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம் எல்லாமே தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ தேவையான அளவுக்கு லிஸ்ட்டை போட்டு இங்கே வந்து வாங்கியாச்சு. அண்ட் தென் சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் வந்து பெருசு. ஸோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் வாங்கி தனியாக பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிட்ஸ் வந்து ஒரே தொல்லை, எடுத்து வைங்கன்ட்டு. ஸோ எல்லாமே 4 நாளாக இருக்கும். பாக்ஸ் 4 இது எல்லாமே பார்த்திங்கன்னா 4 நாளாக இருக்கும். ஏன்னா 4 கிட்ஸ் இருக்கிறதுனால 4 பேருக்கு எல்லாமே 4 நாளாக இருக்கும். ஸோ என் தங்கச்சி வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தா, நான் வந்து
வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ் அதாவது பஸ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்கா. சரி, இந்த பிங்க் கலர் வந்து என்னோடய தங்கச்சி பொண்ணுக்கு, அந்த ப்ளூ கலர் எல்லாமே வந்து பசங்களுக்கு. அண்ட் தென் டிஃபன் பாக்ஸ் வந்து அதுவும் வந்து ஒரு நாலுமே ஒரே மாதிரி இல்லை, கொஞ்சம் வேறு வேறு மாதிரி டிஃபன் பாக்ஸ். ஸோ டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில்லாம் நான் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ பசங்களுக்கு இந்த பென்சில் கிட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வாங்கி வச்சோன்னா ஸோ நம்ம டாய்ஸ் அதிகமாக எடுக்கிறத விட, ஏன்னா பசங்க கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, அதனால் டாய்ஸ் அதிகமாக எடுக்க வேணான்ட்டு பார்த்தோம். அப்பையும் எங்களை மீறி வந்து அவங்க டாய்ஸ் ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு வழி இல்லைன்னு அதை வந்து சரி பசங்க கேட்குறாங்களேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வந்து எடுத்து வச்சா சீப்பு வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான் இந்த வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்தாச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட்டு பேலட் வந்து 2 வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களே வந்து எடுத்துக்கிட்டாங்க. லேஸு, அதுக்கப்புறம் வந்து லேஸே வந்து உங்களுக்கு 4 இருக்கும், கலர் கலராக ப்ளூ ஒன்று, க்ரீன் ஒன்று, ரெட் ஒன்றுன்னு சொல்லிட்டு 4 ஃப்ளேவரில் 4 கலர் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் இந்த ஒரு டாய்ஸ் வந்து வாங்கினாங்க, இந்த மான்ஸ்டர் கார் மாதிரி 2 டாய்ஸ் வந்து வாங்கினாங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இந்த கப் ஆக்சுவலி 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனாலும் வந்து பசங்க வந்து எனக்கும் வேணும் ரொம்ப அடம் பிடிச்சதுனால சரி ஓகே ஆளுக்கு ஒரு கப்பாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாக்ஸே வாங்கிட்டோம். ஸோ 4 பசங்களுக்கு ஒன்று, அப்புறம் எனக்கும் என் சிஸ்டருக்கும் ஒன்று அப்படின்ற மாதிரி இந்த பாக்ஸே வந்து வாங்கியாச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கினது எல்லாமே. பட்ஜெட் பார்த்திங்கன்னா எகிரிடுச்சு, நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இது வந்து என் சின்ன பையனுக்கு கன் வாங்கியிருந்தோம். அண்ட் தென் என்னோட 2 பெரிய பசங்களுக்கு இந்த மான்ஸ்டர் கார் வந்து 2 வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்சர் இந்த மிக்சர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த மிக்சர் வந்து 2 பாக்கெட் எடுத்தாச்சு. அண்ட் தென் இது வந்து சில்வர் வாட்டர் பாட்டில் 2 வந்து மூடி கேப்பு, குட்டி கேப் வச்சு எடுத்தோம். 2 வந்து நார்மல் சில்வர் பாட்டில். பெரிய பசங்க நார்மல் பாட்டில் இருக்கட்டும், சின்ன பசங்களுக்கு அந்த குட்டி மூடி வச்சுருந்தா அவங்களுக்கு குடிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த இவ்வளோ ஐட்டம் வந்து வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் டிஃபன் பாக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ஊற்றி வைக்கிறதுக்கு மோல்டு, அது வந்து சரி ஒன்றே எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக ஒன்று வாங்கினோம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் வாங்கின லஞ்ச் பாக்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ பொரியல் வைக்கிறதுக்கு மேலே ஒரு சின்ன பிளேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து ஓவல் ஷேப்பில். ஸோ எவ்வளோ லஞ்ச் பாக்ஸ் இருக்குது, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. பட் நான் வந்து சில்வரே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வரே வாங்கியாச்சு. அண்ட் இது வந்து வாட்டர் பாட்டில், அந்த சின்ன கேப் வச்ச வாட்டர் பாட்டில், இது வந்து 199. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோம், என்னென்ன வாங்கியாச்சு, என்ன எவ்வளோ பில் ஆச்சு எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் பில்லு பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்த விட ரொம்ப அதிகமாகிடுச்சு. நீங்கள் கெஸ் பண்ணிங்க எவ்வளோ ஆயிருக்கும்னு கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் டிமார்ட்டில் போயிட்டு வாங்கினீங்க அப்படின்னா குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. அண்ட் ஆஃபரும் நிறைய எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஒரே இடத்துல ஷாப்பிங் பண்ணணும், எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிமார்ட் போகலாம். ஏன்னா மளிகை சாமானும் வாங்கிக்கலாம், ஸ்டேஷன் ஐட்டமும் வாங்கிக்கலாம், ட்ரெஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குது, செப்பலும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நம்ம ஒரே இடத்துக்கு போயிட்டோன்னா நம்ம எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அதனால் ஆஃப்டர்நூன் டைமாக போனீங்கன்னா உங்களுக்கு ரஷ் இல்லாமல் இருக்கும். அதுவும் சாட்டர்டே சண்டே ஈவினிங்னா போனீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.